I am a teacher. I am the citizen of the world. But they are torturing me, not giving the money. I am not a teacher without pension. நான் ஒரு ஆசிரியர். என்ன பாருங்க, நான் எவ்வளவு அவார்டு வாங்கியிருக்கேன்னு. கவர்மெண்ட் இப்படி ஒரு தீர்ப்பாணையத்தை எனக்கு கொடுக்கலாமா? இந்த தீர்ப்பாணையத்தை படிச்சு பாருங்க. I am a teacher. I am the citizen of the world. The government acquired my land some 4 years back. I am doing this demonstration from Trivandrum, Tirunelveli, Madurai. I am a teacher. Why the government encroached my land? I agree. That is their right. I supposed to give it. But they are torturing me, not giving the money. They are just deposited the money in the treasury. Why? 2022. I am not a teacher without pension. Can you speak in Tamil? Yeah, I can speak because I am a Malayali. Yes. But I can talk in Tamil also. Yeah. Yeah. என்னுடைய பணத்தை ஏன் இந்த அரசு டிபாசிட் செய்தது ட்ரெஷரியில? நான் ஒரு ஆசிரியர். என்ன பாருங்க, நான் எவ்வளவு அவார்டு வாங்கியிருக்கேன்னு. கவர்மெண்ட் கிட்ட எவ்வளவு அவார்டு வாங்கியிருக்கேன்னு பாருங்க. நான் ஒரு பத்திரிகை. நான் ஒழுக்கத்தையும் உழைப்பையும் அறிவையும் என்னைய மாதிரி எத்தனை பேர் ஃபாலோ பண்ணான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு எல்லாரும் நீங்க படிச்சு பாருங்க. இது தீர்ப்பாணையமா? கவர்மெண்ட் இப்படி ஒரு தீர்ப்பாணையத்தை எனக்கு கொடுக்கலாமா? இந்த தீர்ப்பாணையத்தை படிச்சு பாருங்க. என்கிட்ட எல்லாம் இருக்குது. என்கிட்ட என்னுடைய பட்டா இருக்குது, என்னுடைய எந்த லீகல் ப்ராப்ளமும் எனக்கு இல்ல. என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐ அப்ரிஷியேட் தி கரண்ட் சீஃப் மினிஸ்டர். அவருக்கு இந்த நியூஸ் போகணும். ஏன்னா அவருக்கு தெரியாது லேப் எங்க இருக்கு, என்ன நடந்துச்சு, அந்த மேட்டர் மட்டும் சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு தான் படிச்சு பாருங்க. இல்ல எங்க எதுக்காக திருநெல்வேலி எனக்கு சொந்த ஊரு. நான் வேலை பார்க்கறது மதுரையில. என்னுடைய லேண்ட் வந்து பிராஞ்சேரியின் ஒரு இடத்துல சிப்காட்டுக்கு எடுத்தாங்க. எடுத்து 2022 எடுத்தாங்க. எனக்கு இன்னைக்கு தாரேன், நாளைக்கு தாரேன். நான் அவங்களை அப்ரோச் பண்ணல. ஏன்னா என் பணத்தை கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அது 10 லேக்னு சொன்னாங்க. என்னுடைய 8 ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு 8 லட்சம் ரூபான்னு சொன்னாங்க. இப்ப திருச்சிக்கு வந்த நான் சென்னைக்கு போறேன். ஃபுல்லா என் வாழ்க்கை ஃபுல்லா நீதான். ஒவ்வொரு மாவட்டத்திலுமே பண்ண போறேன்.